அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முஹர்ரம் 10 நடந்த சிறப்புகள் பார்ட் 2. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபிரௌன் என்ற கொடுங்கோல் மன்னனை எதிர்த்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போராடினார்கள். நான் தான் கடவுள் என்று இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி வாழ்ந்து வந்தான் ஃபிரௌன். பெரும் போராட்டத்திற்கு பின் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றி அழைத்துச் சென்றார்கள். ஃபிரௌன் படையும் அவர்களை பின்தொடர்ந்து விரட்டியது. இடையே கடல் குறுக்கிடவே அல்லாஹ்வின் கட்டளைப்படி மூசா நபியும் இஸ்ரவேலர்களும் கடலில் இறங்கினார்கள். கடலும் பிளந்து அவர்களுக்கு வழியமைத்து கொடுத்தது. பின்தொடர்ந்து வந்த ஃபிரௌனும் அவனது படையும் கடலில் இறங்கினார்கள். மூசா நபியின் கூட்டம் கரையேறியதும் ஃபிரௌனும் அவன் படையும் அல்லாஹ்வின் கட்டளைப்படி கடலில் மூழ்கி அழிந்து போனார்கள். மூசா நபியும் இஸ்ரவேலர்களையும் கடலை பிளந்து காப்பாற்றிய அந்த நிகழ்வும் முஹர்ரம் மாதம் 10ஆம் இரவில் தான் நடந்ததாக குறிப்புகள் உள்ளன. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து நகரத்து வீதியில் உலா வரும்போது யூதர்கள் அனைவரும் நோன்பு இருப்பதை அறிந்தார்கள். ஏன் எல்லோரும் நோன்பு இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது மூசா நபி அவர்களும் எங்களது முன்னோர்களும் அல்லாஹ்வால் கடலை பிளந்து காப்பாற்றப்பட்ட முஹர்ரம் 10ஆம் நாளை அவர்கள் நினைவு கொண்டு நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் நோன்பு இருக்கிறோம் என்றார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை விட மூசா நபியை உரிமை கொண்டாட முஸ்லிம்களுக்கு தான் அதிக முன்னுரிமை உண்டு. எனவே இன்ஷா அல்லாஹ் வரும் ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் உங்களை விட அதிகமாக 2 நாட்கள் நோன்பு இருப்பேன் என்றார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். அன்னலார் சொன்னதை நினைவு கொண்டு எல்லா இஸ்லாமியர்களும் முஹர்ரம் மாதத்தில் 2 நாட்கள் நோன்பிருந்து வருகிறார்கள். அய்யூப் நபி அவர்களும் இவ்வுலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டிருந்தாலும் அவர்களும் சோதனையை சந்தித்தார்கள். தனது நோயை தீர்க்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட அல்லாஹு நோயிலிருந்து முழு நிவாரணம் அளித்தான். இது குறித்து திருக்குரான் இவ்வாறு குறிப்பிடுகிறது: நாம் உமது காலை பூமியில் தட்டுவீராக என்று கூறினோம். அவர் தட்டவே ஓர் ஊற்று வழிந்தோடியது. அவரை நோக்கி, இதோ குளிப்பதற்காக குளிர்ந்த நீர், இதுவே உமது பானமும் ஆகும் என்று கூறினோம். அதனால் அவருடைய நோயும் குணமாகிவிட்டன. திருக்குரான் 38:42. அய்யூப் நபியின் நோய் நீங்கிய அந்த நல்ல நாளும் முஹர்ரம் 10ஆம் நாள்தான். மீன் வயிற்றில் குடியிருந்த யூனுஸ் நபி அவர்கள் மீண்டும் உலகில் அவதரித்த நாளும் முஹர்ரம் 10ஆம் நாள்தான். இது போன்ற இன்னும் பல சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் நிகழ்ந்ததாக வரலாற்று கூறுகிறது. சிறப்பு வாய்ந்த முஹர்ரம் மாதத்தில் 10ஆம் நாட்களை நினைவு கொண்டு போற்றுவதற்கு நபிகள் சொல்லித்தந்த வழியை பின்பற்றுவோம். யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் வகையில் 9, 10 அல்லது 10, 11 இஸ்லாமியர்கள் 2 தினங்கள் நோன்பிருந்து வருகிறார்கள். இத்துடன் முடிந்துவிட்டது. இன்ஷா அல்லாஹ் வேறொரு புதிய வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.